வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு சின்ன கதையை ஷேர் பண்ண வந்திருக்கேன். யார் புத்திசாலி? ஒரு நாட்டுல ஒரு ராஜா வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவருக்கு 3 மகன்கள் இருந்தாங்க. அந்த 3 மகன்களும் எல்லா விதத்திலையும் படையா இருக்கட்டும், மற்ற காரியங்களா இருக்கட்டும், மக்களை நீதி கேட்கிற விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ரொம்ப சிறந்து விளங்கினவனா இருந்தாங்க. இந்த ராஜாவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. தன்னுடைய வயதான காலத்துக்கு பின்னாடி இந்த 3 மகன்கள்ல யாரை நம்ம இந்த நாட்டுக்கு அடுத்த ராஜாவா தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கவலை அவருக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. காலங்கள் போனது, வயதும் அவருக்கு அதிகமாயிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் தன்னுடைய 3 மகன்களையும் கூப்பிட்டு, நீங்க 3 பேருமே எல்லா விதத்திலையும் எல்லா திறமைகளிலும் சரிசமமா இருக்கிறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த விதத்திலையும் குறைஞ்ச மாதிரி இல்லை. அதனால உங்க 3 பேருக்கும் நான் இப்பொழுது ஒரு கதை சொல்ல போறேன். அந்த கதையில இருந்து நீங்க என்ன தீர்ப்பு எனக்கு கொடுக்குறீங்களோ அந்த தீர்ப்பு என்னுடைய மனதுக்கு சரியான தீர்ப்பா இருந்தா அவரை தான் இந்த நாட்டுக்கு நான் மன்னரா நியமிக்க போறேன். இந்த நிபந்தனைக்கு நீங்க 3 பேர் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கேட்டாரு. அப்ப இந்த 3 மகன்களும் சரி அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொண்டாங்க. அப்ப ஒரு கதையை அந்த அரசர் அந்த 3 பிள்ளைங்கள்ட்ட சொன்னார். என்ன ஒரு கதை அப்படின்னா, ஒரு பெரிய பிரம்மாண்டமான அரங்கம் இருந்துச்சு. அந்த இடத்துல சர்க்கஸ் விழாக்கள் மாதிரி கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த நேரத்துல சிங்க கூண்டுகள் நிறைய அங்க அடுக்கி வைக்கப்பட்டிருந்துச்சு. திடீரென்று எதிர்பாராத விதமா ஒரு கூண்டுல இருந்த சிங்கம் தப்பிச்சு வெளியில வந்துருந்துச்சு. அப்ப எல்லாரும் பயந்து திகிலாகி அந்த இடத்த விட்டு ஓடிட்டாங்க. அந்த சிங்கத்தை கையாளுற அந்த ஆள் ரொம்ப யோசனையா என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அவன் யோசிச்சுட்டு இருந்தான். அப்ப என்ன செஞ்சு அந்த சிங்கத்தை அவன் கூண்டுக்குள்ள அடைச்சிருப்பான், இல்ல எப்படி அதுல இருந்து அவன் தப்பிச்சிருப்பான் அப்படின்ற கேள்விக்கான பதில நீங்க 3 பேரும் எனக்கு 5 நிமிடத்துக்குள்ளாக யோசிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். 3 பேரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. முதல் மகன் சொன்னா, அப்பா, அவன் ஒரு சாதாரண சிங்கத்தை கையாளுற மனுஷன், அதனால அவன் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓட தான் பார்ப்பான் அப்படின்னு முதல் மகன் சொன்னார். 2வது மகன் என்ன சொன்னாருன்னா, அப்பா, அவன் கொஞ்சம் சிந்திச்சு அந்த சிங்கத்தை தன்னுடைய போக்குக்கு வர வச்சு அந்த கூண்டுக்குள்ள அடைச்சிருவாரு அப்படின்னு சொன்னார். 3வது மகன் யோசிட்டே இருந்து அவன் ஒரு பதில சொன்னான். அப்பா, அவன் நல்ல புத்திசாலியான ஒரு மனுஷனா இருந்தா அவன் சிங்கத்தை வேறு விதமா திசை திருப்பி விட்டுட்டு தான் ஓடி போய் அந்த கூண்டுக்குள்ள அடைச்சுக்குவான், தன்னை காப்பாத்திக்குவான் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு பதில அந்த ராஜாட்ட சொன்னார். அப்ப அந்த ராஜா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஒரு மன்னனா இருக்கிறவன் தன்னை காப்பாத்தினாதான் தன்னுடைய மக்களை அவன் காப்பாற்ற முடியும். அப்படிப்பட்ட தகுதி குணம் இந்த 3வது மகனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவனையே அரசனாக அந்த நாட்டுக்கு முடிசூட்டினார். யார் புத்திசாலி? இந்த 3 காரியங்களும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில யோசித்து பார்த்தோம்னா, ரொம்ப பிராக்டிக்கலா நினைச்சோம்னா, ஒருத்தர் தப்பிச்சு ஓட பார்ப்பாரு, ஒருத்தர் சிங்கத்தை கூண்டுக்குள்ள அடைக்க பார்ப்பாரு. ஆனா ரொம்ப யோசிக்கிற மனுஷனா இருந்தா தன்னை காப்பாத்திக்கிட்டு வாழ்க்கையில உயரணும்னு பார்ப்பாரு. ஆக நம்முடைய வாழ்க்கையில அப்படி சிக்கல்கள் வரும்போது நம்மை காப்பாற்றி கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ.